ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது செல்வத்திரட்சின்னு நினைப்பாங்க. ஒரு வகையில் அது உண்மையாக இருப்பது போல் இருந்தாலும் பக்தன் தன்னுடைய அனுபவத்தை அதை ஒப்பிட்டு சொல்றார். சங்கீதம் 119:14. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுவேன். பொதுவாகவே இந்த உலகத்தில் 99% பிரச்சனைகளை முடிக்க செல்வத்திரட்சி அவசியமாக இருக்கிறது. அதே போலதான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய கற்பனைகளாகிய வசனங்கள் நிறைந்திருக்குமானால் அது ஆவிக்குரிய செல்வத்திரட்சி. இது மித்தம் என்ன செய்யலாம்? உலகத்தில் நாம் சந்திக்கிற எல்லா விதமான போராட்டங்கள், தீமை எல்லாம் மேற்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை ஜீவனாய் நமக்குள் வாசம் செய்யும். அந்த வார்த்தை நமக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கும். அதனால் இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தாரும். ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் விலையேறு பெற்றது. பொன் வெள்ளியை பார்க்க நம்முடைய கிருபை நல்லது. ஆக அந்த கிருபையினாலே வேத வசனங்களை வாசித்து பின்பற்றவும் கடைசி வரைக்கும் கைக்கொள்ளும் ஆண்டு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற எல்லோரையும் ஆசிரியம். அவங்களுக்கு இருதயத்தில் உள்ள கவலைகள், பயங்கள் நீங்கட்டும். எந்த சூழ்நிலையும் எங்களை கைவிடாதது உங்களுடைய வார்த்தை தான். உங்களுடைய வசனம் நிறைவாக இருக்கட்டும் அப்பா. செல்வத்திரட்சியை போல ஆவிக்கிற செல்வமாகி நம்முடைய வேத வாக்கியங்கள், வசனங்கள், சத்தியங்கள், கீழ்ப்படிதல் எங்களுக்குள் நிரம்பி வழியிட்டோம். ஆண்டவரை தயவு பண்ணுங்க. உலகத்தில் எல்லாம் மாறிடும், நம்முடைய வார்த்தை மாறாது. ஆக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய விடுதலைக்காய் திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.